அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில், அதாவது நாக்கிஸான ஃபேல்கள் வினைச்சொற்கள் என்ற வகையை பார்த்து வருகிறோம். அது மொத்தம் 13 சொற்கள் இருக்கின்றன. இந்த சொற்கள் நாக்கிஸ் என்று சொல்வதற்கு காரணம், இந்த இன்னொரு சொல்ல சேர்த்தா தான் அதனுடைய அர்த்தம் முழுமை பெறுகிறது, இல்லைன்னா குறை உடையதாக இருக்கிறது. இந்த காரணத்திற்காக அதை நாக்கிஸ் என்று சொல்கிறார்கள். அதில் இது என்னென்ன மொத்தம் 13ல் காண சார, இந்த ரெண்டும் காணண்டா ஆயிட்டான், சாரன்னா மாறிட்டான். அஸ்பக அம்சா அல்ஹாலல்ல பாத்தவன்னா அந்த நேரத்தை சொல்லி ஆகிவிட்டான்னு அர்த்தமாயிரும். மாதாமை என்பது ஒரு சென்டென்ஸுடைய துவக்கத்தில் வராது, நடுவில் தான் வரும். வந்தால் என்ன செய்யும், ஒரு நிபந்தனையாக வரும். நீ அவர் உட்காரும் போதெல்லாம், இருக்கும் பொழுதெல்லாம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வரும். அது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மாசால, மாபரிக, மாஃபத்திய, மண்பக்கங்கிற இந்த ஒரு நாறு சொல்லுமே நீடித்தான்கிற அர்த்தத்தில் வரும். ஒரு செயலை அவன் கண்டினியூவாக அதில் இருக்கிறான்னு சொன்னால் என்ன செய்வாங்க, மாசாலன்னு போட்டுருவாங்க. செய்வான் போவான், அப்படி தின்றுக்கிட்டே இருக்கான் ஒருத்தன். மாசால செய்துன்னு ஆக்கிலன், சாப்பாட்டில் உட்காந்து உன்னை எந்திரிக்கவே இல்லை அப்படின்னு நான் நடத்தேன். மாசால செய்துன் ஆக்கிலன், செய்து சாப்பிட்டவனாக நீடிக்கிறான், எந்திரிக்கவே இல்லை, ரொம்ப நேரம் திங்கிறான், அப்படி இந்த மாதிரி அர்த்தத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க. இது ஒரு நாளும் ஒரே தான். மாசால, மாபரிக, மாஃபத்திய, மண்பக்குங்கிறது இந்த நாலுமே ஒரே மீனிங்கில் உள்ளது தான். மீனிங்கு பயன்பாடு எல்லாம் ஒன்று தான். கடைசியாக லைசங்கிறது. லைச என்பது எல்லா சர்ஃபும் வராது, மாலியில் உள்ள எல்லாமே வரும். லைசாவுக்கு என்ன அர்த்தம்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் ஒன்று இல்லைன்னு ஒன்று, என்னவாக இல்லைன்னு ஒன்று, வெறும் இல்லைன்னு சொன்னால் அது தான் முழுமையான அர்த்தத்தில் வந்துடும். அப்படி இல்லாமல் சாப்பாடு இல்லை, அவர் இல்லை, வீட்டில் இருக்கிறாரா இல்லை, அந்த இல்லைங்கிறதல்ல. வேறு என்ன இல்லைன்னு கேட்டால், செய்து நல்லவனாக இல்லை. லைச செய்துன் சாலிஹன், லைச செய்துன் காத்திபன், செய்து எழுதுபவனாக இல்லை. ஒருவன் இன்னவாக இல்லை, அப்படியாக இல்லைன்னு சொல்கிறோம்ல, அப்படி வர்றதற்கு உள்ள லைச தான் நாக்கிஸானது. உதாரணமாக லைச செய்துன் காயிமன், இந்த செய்து இந்த உதாரணத்தில் பாருங்கள். லைச செய்துன், செய்து என்பவன் காயிமன் நிற்பவனாக இல்லை. அதாவது செய்து நிற்கிறவனாக இல்லைன்னா என்ன தான் நிற்கலன்னு அர்த்தம். அதை சொல்கிறோம் என்ன செய்கிறோன்னா, இதுவாக இல்லை அதுவாக இல்லைன்னு சொல்கிறோம்ல, அப்படி சொல்கிறதுக்கு தான் நாக்கிஸ் 2 வேணும். செய்தே இல்லைன்னு சொல்வதற்கு 2 தேவைப்படாது. அதுக்கு லைச செய்துன்னு போட மாட்டாங்க, லா செய்துன்னு போட்டுருவாங்க. அப்போ லைசவை பயன்படுத்தினா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு பொருள் என்னவாக இல்லை, ஒரு மனிதன் எப்படியாக இல்லை என்று 2 சேர்த்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு தான் லைசவை யூஸ் பண்ணணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது முதல் வார்த்தைக்கு இஸ்மு என்று லைசவுடைய இஸ்மு என்றும், 2வது வார்த்தைக்கு லைசவுடைய ஹபர் என்றும் சொல்வார்கள். அதுக்கு ரஃபோ செய்வார்கள், இதுக்கு நசபு செய்வார்கள் என்று அது விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ லைசங்கிறது அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், லைசங்கிறது சும்மா லைச செய்துன் லைச கிதாபுன் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு லா போட்டுக்கிறணும், மாலா அதை போட்டுக்கிறணும். லைச போட்டாலும் எதுக்கு வரும்னு கேட்டால், ஒரு பொருள் என்னவாக இல்லைன்னு 2 சேர்ந்து வரும்ல, அப்படியான அர்த்தத்துக்கு தான் என்ன செய்கிறது, லைசங்கிறது வரும். அப்படி வந்தால் லைச செய்துன், செய்து இல்லை அப்படி அர்த்தம் செய்யாமல் செய்து காயிமன் நிற்பவனாக இல்லை, அங்கே செஞ்சால் தான் நல்லா ஒட்டும். லைச செய்துன் செய்து காயிமன் நிற்பவனாக இல்லை. இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த இல்லை என்பதற்கு என்ன வருது, யார் இல்லை என்பதும் வருகிறது, என்னவாக இல்லை என்று வருகிறது. யார் என்பதும் என்னவாக என்பதும் 2ம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அடிப்படையில் தான் அந்த லைசவுக்கு வரும். அந்த லைசவோட எல்லா சர்ஃபும் வரும். லெஸ்து தான் எனக்கு சொல்கிற வச்சுக்க, தண்ணிலைக்கு சொன்னால் லைச லைசா லைசு லைசத்து லைசத்தா லஸ்ன, லஸ்தா லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்ன லஸ்து லஸ்னா. அப்போ லஸ்து ஆலிமன், நான் ஆலிமாக இல்லை. லஸ்து காத்திபன், நான் காத்திபாக இல்லை. அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறதா இருந்தால் என்ன எல்லாத்துலேயும் சொல்லிக்கிறலாம். ஆனால் அந்த சென்ற காலம் மட்டும்தான் வரும். விளங்குதா? லைசவுக்கு வருங்காலம்லாம் வராது, ஒரு காலம் மட்டும் வர்றதுனால தான் இதை ஃபேலில் சேர்த்துருக்குறாங்க. லைச லைசா லைசுன்னு சர்ஃபு வருதுல்ல, சர்ஃபில் வருங்காலம் ஏவல் விளக்கல் வராவிட்டாலும் அந்த மாலியில் எல்லாம் வருதா இல்லையா, அது வந்தாலும் அது சர்ஃபாகி போயிடும்.
அதனால் இந்த லைச என்பதும் எதில் சேர்ந்துடும், அந்த நாக்கிஸான ஃபேலில் சேர்ந்துடும். அந்த 13 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த 13 வரக்கூடிய இடத்துல வந்து நின்று கவனிக்கணும். என்ன கவனிக்கணும், இந்த இப்போ லைசாவை கவனிக்க வேண்டியதில்லை. ஆனால் மற்றதுக்கெலாம் என்ன செய்யணும், கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும், இது தாம்மா வந்திருக்குதா நாக்குசா வந்திருக்குதா, அது எப்படி கண்டுபிடிப்போம், அந்த அந்த 12 சொற்களுக்கு பின்னாடி வந்து ஹபரு வந்துருச்சுன்னா இதுவாக அதுவாகன்ட்டு நசபு செஞ்சு ஒன்று வந்து இருந்தால் அந்த சொற்கள் நாக்கிஸான சொற்கள் என்று வழங்கி கொள்ளணும். ஹபர் வராமல் ஒரு சொல்லு மட்டும் வந்திருந்தால் அது வந்து தாமான ஃபேல்கள், அதனுடைய ஃபாயில் அந்த சொல்லு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறணும். அந்த வாசகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது என்ன மாதிரி அர்த்தம் செய்கிறது, குழப்பம்லாம் வராது. இதுக்கு அடுத்ததாக அடுத்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அஃபாலுல் முகாரபான்னு ஒன்று இருக்குது. இப்படி சில ஃபேல்கள், அப்போ இது ஒரு வகையான வினை சொல்லு தான். இதுவும் இது ஒரு விதமான அமல் செய்யக்கூடிய சொல்லு. முகாரபாண்டா என்ன அர்த்தம், காரபை என்றால் நெருங்கினான், காரபாண்டா என்ன அர்த்தம், நெருங்கினான். முகாரபாண்டா நெருங்குதல், முகாரபாண்டா என்னது, நெருங்குதல்னு அர்த்தம். நெருங்குதலுடைய ஃபேல்கள்னு வச்சுக்கிறாங்க, அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அது ஏன் அப்படி, என்ன மாதிரி ஃபேல்னு கேட்டால், ஒரு செயலை ஒருத்தன் செய்கிறான், ஒருத்தன் வந்து செய்வான்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் செய்யலைவன். ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், இன்றைக்கி வருவதாக சொல்லியிருக்கிறான், அப்போ வருவான் என்று சொன்னால் அது வருங்காலம் ஆயிரும், அடித்து சொல்லிட்டோம். வந்தான்னு சொன்னால் வந்த பிறகு சொல்கிற ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் அநேகமாக வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, வரல ஆனால் அநேகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம், வரக்கூடும். ஜெய்து இன்று வரக்கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவனுடைய வருகை நெருக்கத்தில் இருக்கிறது. கூடும்னு சொல்கிறோம்ல, வரக்கூடும்னு எப்போ சொல்லுவோம், வாய்ப்பு இருந்தால் தானே சொல்லுவோம், வாய்ப்பு இல்லாட்டி வரக்கூடும்னு சொல்ல மாட்டோம். அப்போ வரக்கூடும் என்று சொன்னால், வருவான் என்று சொன்னால் அடித்து சொல்கிறது வருங்காலமாக, வருவான்னு சொல்லாமல் வரக்கூடும் என்று சொன்னால் வருவதற்கு அவன் நெருங்கி இருக்கிறான், நெருக்கத்தில் இருக்கிறான், வந்துடுவான், அநேகமாக வந்துடுவான், அந்த மாதிரி அர்த்தத்துக்கு இருக்கிறதுனால அது மாதிரியான சொற்கள் வரக்கூடும். அந்த மாதிரி அர்த்தத்தில் வரக்கூடிய சொற்களையும் அஃபாலுல் முகாரபான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு செயல் வந்து ஒரு செய்ய ஆரம்பிச்சுட்டா முடிக்கலை, செய்ய ஆரம்பிச்சுட்டான் ஆனால் முடிக்கலை, அந்த முடித்தா தானே செஞ்சான்னு சொல்லுவோம். அப்போ என்ன செய்யறான்னா, அந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டான், இப்போ சாப்பிட்றதுங்கிற ஒரு செகண்டில் முடிகிறதா, சாப்பாட்டில் உட்காந்து சாப்பிட்றோம், முழுசாக சாப்பிட்டு முடித்தவொன்னே தான் சாப்பிட்டான்னு சொல்ல முடியும். இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறான், அப்போ சாப்பிட துவங்கி விட்டான். ஒரு செயலை செய்ய துவங்கி விட்டான்னு சொல்லுவது வந்து செய்து முடித்தான்ங்கிற அர்த்தத்தை தராது. அந்த துவங்கி விட்டாண்டு அர்த்தத்தில் வரக்கூடியது முகாரபாவில் தான் வரும். அதாவது வந்துடுவான்னு எதிர்பார்ப்பு இருந்தாலும் அதையும் முகாரபான்னு சொல்லுவாங்க. அல்லது இன்னொரு வகையான சொற்கள் இருக்கிறது, அது என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு செயலை ஆரம்பிச்சிட்டான் இன்னும் முடிக்கலை, அதை நெருங்கிட்டான்னு தான் அர்த்தம். ஆரம்பிச்சுட்டா முடிச்சிடுவான்ல, அதனால் அந்த மாதிரியான சாப்பிட ஆரம்பித்தான், சாப்பிட துவங்கி விட்டான், உரையாற்ற ஆரம்பித்தார், உரையாற்ற துவங்கினார்ன்றீங்க. உரையாற்ற துவங்கினாருங்கிறது உரையாற்றிட்டார்னு அர்த்தம் வராதுல்ல, இன்னும் முடிக்கலை, அந்த செயலுக்கு நெருங்கிட்டார், ஆரம்பிச்சுட்டா நெருங்கிட்டார்னு அர்த்தம், முடிச்சிருவார். அப்போ அந்த நெருங்கி விட்டார், துவங்கி விட்டார், துவங்கினார், ஆரம்பித்தார்னு அர்த்தத்தில் வருதில்ல, அந்த மாதிரியான ஒரு சொற்களையும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் முகாரபான்னு சொல்லுவாங்க. அதுவும் நெருக்கத்தை காட்டக்கூடியது தான். அதாவது வரக்கூடும் அப்படின்னு அர்த்தத்தில் வந்தாலும் சில சொற்கள் அப்படி இருக்குது. சில சொற்களுக்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் வரக்கூடும், வரலாம், வர வாய்ப்பு இருக்குதுங்கிற அர்த்தத்தில் சில சொற்கள் இருக்கிறது, அதையும் முகாரபான்னு சொல்லுவாங்க. அந்த செயலை வந்து செஞ்சு ஆரம்பிச்சு நான் முடிக்கலை, பாதியில் கூட விடக்கூட வாய்ப்பு இருக்கிறது, இருந்தாலும் செய்ய நெருங்கிட்டான்ல, அதனால என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த செய்ய துவங்கி விட்டான்ங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரக்கூடியதையும் முகாரபான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டால், செய்ய துவங்கலை, நெருங்கிட்டான், செய்வதற்கு நெருங்கிட்டான், நெருங்கி விட்டான். அப்போ நெருங்கிட்டானுங்க என்னது, உதாரணமாக ஒரு 100 மீட்ரு ஓட்டப்பந்தயம் இருக்குது. ஓட்டப்பந்தயத்தில் அந்த ஒரு எல்லை வச்சுருப்பாங்க, அந்த இடத்த வந்து மிதிக்கணும், அதை யார் முதல்ல மிதிக்கிறானோ அவன் தான் இது
மிதிக்கணும், நல்ல ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க, அதை தொடணும், ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு இலக்கு. அந்த இலக்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது 100 மீட்டரில் வந்து 95 மீட்ரு வரைக்கும் வந்துட்டான். அவன் கண்டிப்பாக தொட்டுருவான், இவங்கள விட முந்திருவான்னு நமக்கு தெரியுது. அந்த நெருங்கிட்டான்ல, நெருங்கி அவன் சொன்ன தொடவே இல்லை, தொட்டால் தான் வெற்றி பெற்றான்னு அர்த்தம். வெற்றிக்கு நெருங்கி விட்டான், வெற்றிக்கு நெருங்கி விட்டான்ற அர்த்தத்துலையும் சில சொற்கள் இருக்குது. ஒரு செயலை செய்யவே இல்லை, நெருங்கிட்டான். உதாரணமாக தட்டில் சாப்பாடுலாம் வச்சாச்சு, குழம்புலாம் வச்சாச்சு, தேவையான உணவுலாம் வைத்து முடிச்சாச்சு, அவன் வந்து உட்காந்துட்டான். இப்போ என்ன செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கலை, நெருங்கிட்டான்ல. சாப்பிட ஆரம்பித்து விட்டாலும் நெருங்கிட்டான்னு தான் அர்த்தம். உட்காந்துட்டான், தட்டில் உட்காந்துட்டான், டைனிங் டேபிளில் உட்காந்துட்டான். இப்போ என்ன அர்த்தம்? சாப்பிட நெருங்கி விட்டான். சாப்பிட நெருங்கி விட்டான் என்று சொன்னாலும் முகாரபா தான், சாப்பிட துவங்கி விட்டான் என்று சொன்னாலும் முகாரபா தான், சாப்பிடக்கூடும் என்று சொன்னாலும் முகாரபா தான். இந்த 3 அர்த்தத்தில் சொற்கள் இருக்கிறது. இந்த 3 அர்த்தத்தில் உள்ள சொற்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் அஃபாலுல் முகாரபா. ஒரு செயலை வந்து செய்வதற்கு நெருக்கத்தை காட்டக்கூடிய வினை சொற்கள், நெருங்கிவிட்டான் என்பதை காட்டக்கூடிய வினை சொற்கள்னு வச்சுருக்கிறாங்க. அஃபால் முகாரபா வந்து ஒன்றாவது அசான் இருக்குது, அசா ஐனுசின்னு ஏ. இந்த அசாங்கிறது அது ஒரு ஏன் ஃபேலுங்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அசா என்பதற்கு வருங்காலம்லாம் வராது, ஏவல் விளக்கெல்லாம் வராது. ஆனால் இதுக்கு வந்து அசாவு வந்து பெண்பால் மட்டும் ஒரு அசத்துன்னு வரும். ஆண்பாலுக்கு அசா வரும், பெண்பாலுக்கு வந்து அசத்துன்னு வருது, நசரத்துன்னு வர்ற மாதிரி. அந்த மாதிரி வர்றதுனால ஒரு சர்ஃபுடைய ஒரு அம்சம் அதில் இருக்கிறதுனால இந்த அசா என்பதை என்ன செய்கிறாங்க, அதை ஃபேலில் சேர்த்துருக்குறாங்க. வேறு இதுக்கு வருங்காலம் யாசி அப்படிலாம் வரக்கூடாது, வேறு அசா வந்தால் வரும். இந்த அசா வந்து என்ன செய்யாது, இதுக்கு வருங்காலம் வராது, ஏவல் வராது, விளக்கல் வராது, இஸ்முல் ஃபாயில் வராது, ஒன்றுமே வராது. இது அசா மட்டும்தான். அது பெண்பால் ஆக்கிறதுக்கு அசத்து வர்றதுனால இது ஃபேலுங்கிறாங்க. இந்த அசாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், செய்யக்கூடும். உதாரணமாக அசா யக்ஃபிர் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடும். ஒரு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா அல்லாஹ் மன்னிப்பான்னு அடிச்சு நம்ம சொல்ல முடியாதுல்ல, மன்னிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்கிறதுக்கு என்ன வார்த்தையை நம்ம தமிழில் போடுவோம், கூடும் என்று போடுவோம். வரக்கூடும், அல்லாஹ் மன்னிக்க கூடும், அவர் வந்து போய் நீ கேட்டின்னா அவர் தரக்கூடும், உனக்கு பதவி கிடைக்கக்கூடும். அந்த மாதிரி அர்த்தத்தில் அந்த கூடும்னு போடுறீங்கள, கூடும்னா அந்த கூடுறது இல்லை, இந்த வினை சொல்லில் இந்த வாக்கியத்தில் பயன்படுத்தக்கூடிய கூடும் என்பது வரக்கூடும், போகக்கூடும், இருக்கக்கூடும், அப்போ அது மாதிரி பிழைக்கக்கூடும், அவர் செத்து விடக்கூடும் இப்படின்னு சொன்னீங்க என்று சொன்னால் அந்த கூடும் என்ற அர்த்தத்துக்கு தான் அசா. அசாங்கிறது என்னது, அசைன்னு போட்டிருக்கு, அசா தான் அது. அசான்னு சொன்னால் செய்யக்கூடும், வரக்கூடும்னு அர்த்தம். இதுக்கு வந்து உதாரணம் சொல்வதாக இருந்தால் இது என்ன செய்யணும்னு கேட்டால், இது வந்து இப்போ ஜெயிதுங்கிறவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், வீட்டிலேருந்து வெளியேற போகிறான். வெளியேறுவதற்கு வாய்ப்பு, வெளியேறுவதற்கு நெருங்கிட்டான்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அந்த ஜெயிதை போட்டுட்டு வருங்கால வினையத்தான் போடணும். அதை என்ன போடணும், அதனுடைய ஹபர் இருக்குல்ல, அவன் என்ன செய்ய போகிறான்ற அந்த ஹபரு, அதை வந்து இசுமாக போடாமல் வருங்கால வினையை போட்டு ஒரு அன்னும் சேர்த்துக்கிறணும். அன் யஹுருஜ, ஹரஜவுலேருந்து வெளியேறினான், யஹுருஜுண்டா வெளியேறுவான், அன் யஹுருஜ அதை வந்து மஸ்தர் ஆக்கணும். அன் யஹுருஜ, அன் போட்டால் மஸ்தர் ஆயிரும்ல, அன் யஹுருஜன்னா வெளியேறுதல் அப்படின்னு அர்த்தமாயிரும். இப்படி தான் அதனுடைய ஹபர் வரும். அதனுடைய ஹபரில் என்ன வரும்னு கேட்டால், அந்த அசாவுடைய ஹபரில் அன் என்பது வரும். அந்த அன் வந்து அது வந்து ஹபர் வந்து வருங்கால வினையாகவும் இருக்கணும். எப்படி, ஏன்னா நடந்து முடிஞ்சதுக்கு கூடும்னு சொல்ல மாட்டோம்ல. இப்போ எதுக்கு இந்த முகாரம் நெருங்குதல் என்பதை முடிஞ்சதுக்காக சொல்லுவோம், முடிஞ்சதான் முடிஞ்சு போச்சு, செஞ்சு முடிச்சுட்டானே, நெருங்கி தாண்டி வந்துட்டானே, அதனால் இந்த முகாரபா வந்து வருங்காலத்துக்கு தான் வரும். ஒழுங்குதா, நேற்று வரக்கூடும்னு யாராவது சொல்லுவோமா, நாளை வரக்கூடும்னு சொல்லுவோம், நேற்று வரக்கூடும்னு சொல்ல மாட்டோம். நேற்று தான் வந்துட்டான மாதிரி வரக்கூடுங்கிறது, நேற்று வந்தான்னா வந்துட்டான்னு சொல்லுங்கள், வரலன்னு சொல்லலாமே தவிர நேற்றவன் வரக்கூடும்னு யாராவது பேசுவோமா, அதுக்கு அர்த்தம் இருக்குமா, இருக்காது. அப்போ வரக்கூடும்னு எதுக்கு எந்த காலத்தில் பேசுவோம்னா வருங்காலத்தில் பேசுவோம். அதனால் அதனுடைய சொல் வந்து வருங்காலமாக தான் வரணும்.
இந்த அசாவுக்கு பிந்தி வரக்கூடிய ஹபர் வந்து வருங்காலத்தில் தான் இது பேச முடியும். அது எப்படி இதுக்கு அர்த்தம் வரும்னு கேட்டால், அசா ஜெய்துன், ஜெய்து ஐ யஹுருஜ, வெளியேறக்கூடும். யஹுருஜங்கிறது வெளியேறுதல், அன்னு போட்டுக்கிறன்னு. ஜெய்து வந்து வெளியேறக்கூடும். வெளியேறக்கூடும்னு எப்போ சொல்லுவோம்? அவன் வந்து செருப்பு மாட்டி சட்டையெல்லாம் மாட்டி ரெடியாக நிற்கிறான், காருக்கோ ஆட்டோவுக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். அல்ல அப்படி நின்றால் நம்ம பார்க்குறோம், அவன் வெளியேறக்கூடும், நல்லா நெருங்கிட்டான், ஆள் வெளியேறதுக்குரிய அம்புட்டு வேலையும் செஞ்சுட்டான், அப்போ தானே கூடும்னு சொல்லுவோம். சும்மா உட்காந்துக்கிட்டு செய்து வெளியேறக்கூடும்னு சொல்ல முடியுமா? அந்த செய்தை நம்ம கவனிக்கணும். அவன் வெளியேறுவதற்குரிய எல்லா வேலையும் செஞ்சுட்டானு பார்க்கணும். ட்ரெஸ்ஸை போட்டுட்டான், இந்த சட்டையை போட்டுட்டான், காலில் செருப்பையும் மாட்டி விட்டான். அப்போ இவன் வெளியேற கையில் பேக்கை எடுத்துக்கிட்டான், எல்லாம் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம், வெளியேற ரெடியாக நிற்கிறான். அப்போ இவனை பற்றி என்ன சொல்லுவோம்? ஜெய்து வெளியேறிட்டான்னு சொல்ல மாட்டோம்ல, வெளியேறலன்னு சொல்ல மாட்டோம். என்ன செய்வோம்? ஜெய்து வெளியேறக்கூடும். கூடும்னா என்ன அர்த்தம்? அந்த வெளியேறக்கு வாய்ப்பு இருக்கிறது, திரும்பி மனசு மாதிரி திரும்பியும் போயிடலாம், அடித்து சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஜெய்து வெளியேறக்கூடும் அந்த அடையாளங்களை வைத்து சொல்வதாக இருந்தால் அசான்னு போடுவாங்க. இந்த அசா என்று அந்த வார்த்தை வந்து போட்டால் அதனுடைய ஹபர் வந்து என்ன வரும்னா நசபு செய்யும்னு சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அன் யஹுருஜம் வந்து மஸ்தர் ஆயிரும்ல, யஹுருஜுங்கிறது வருங்கால வினை, அதில் அன் சேர்த்துறீங்கன்னு சொன்னால் மஸ்தர் ஆக்கி விட்ரும். ஐ யஹுருஜன்னா வெளியேறுதல், நசபும் செய்யும் மஸ்தராகவும் ஆக்கிவிடும், வெளியேறுதல்னு அர்த்தமாயிரும். அப்போ அசா ஜெய்துன், ஜெய்து வந்து அர்த்தம் செய்ய முடியாது. ஜெய்து ஐ யஹுருஜ வெளியேற கூடும் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா இதுக்கு வந்து அர்த்தம் செய்வாங்க. இது வந்து அஃபால் முகாரபான்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லு. இதை வந்து இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டு இன்னொரு பாருங்கள். அசா ஜெய்துன், ஜெய்து ஐ யக்கூம நிற்கக்கூடும். ஜெய்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான், உட்காந்துக்கிட்டே இருக்கிறவன் எந்திரிப்பானா இல்லையான்னு இது எப்போ உட்காந்துட்டு தான் இருக்க போகிறான் பார்க்குற வரைக்கும். அதே நேரத்தில் என்ன செய்கிறான்னா வேலை பார்த்துருக்கும்போது லேப்டாப்பெல்லாம் மூடுறான், ட்ராவையெல்லாம் மூடி சாவியெல்லாம் பூட்டுறான், பூட்டி சாவியை தூக்கி பாக்கெட்டில் வைக்கிறான். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ எந்திரிக்க போகிற ஆள் எந்திரிச்சிருவான், எந்திரிக்க நெருங்கிட்டான் அப்படின்னு தெரியும் போது அசா ஜெய்துன் ஐ யக்கூம, ஜெய்து நிற்கக்கூடும். இதனுடைய இஸ்மு வந்து ஜெய்துங்கிறது இஸ்மு, ஐ யக்கூம அப்படி சேர்த்து அது ஹபராயிரும். அந்த ஹபர் வந்து என்னவாக இருக்கு? அன்போட்ட சொல்லாதான் வரும். ஐ யக்கூம அப்படி தான் வரும். அதான் வருங்கால வினை சொல்ல ஒரு அன் சேர்த்து வரும். அவன் என்ன செயலை செய்ய போகிறான்னு அந்த செயலை சொல்லணும். அப்போ அசா ஜெய்துன் ஐ யஹுருஜ, அசா ஜெய்துன் ஐ யகுல, ஜெய்து சாப்பிடக்கூடும், சாப்பிட நெருங்கி சாப்பிட தயாராகிவிட்டான். அந்த தயாராகிவிட்டான்ங்கிறது ஒரு பெரிய சொல்லாக போயிருங்கிறதுனால சாப்பிடக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அசா வந்து இது வந்து இது ஒரு முகாரபாவுடைய ஒரு சொல்லு. அதே நேரத்தில் வந்து இந்த அசா பயன்படுத்தும் பொழுது ஒரு ஆளுக்கு அசா அசா போட்டிங்கன்னா, ரெண்டு ஆள் போட்டிங்கன்னு வைங்க, அசா ஜெய்தானின்னு போட்டிங்கன்னா அது மாறிக்கிறோம், அசா மாறாது. அது ஐ யக்கூமா, இரண்டு செய்திகள் யக்கூமுன்னு சொல்லாமல் யக்கூமானின்னு வரும்ல, இருமை ஆக்கி அன் போட்டதுனால நூனை போய்கிட்ட ஐ யக்கூமா, அசஸ் ஜெய்தானி ஐ யக்கூமா அப்படி சொல்லணும். அப்போ என்ன அர்த்தம்? இரண்டு செய்திகள் நிற்கக்கூடும், நிற்க ரெடி ஆகிவிட்டார்கள். அதே மாதிரி வந்து அசஸ் ஜெய்தூன ஐ யக்கூமு, பல செய்துன்னு பல பேர் இருக்காங்க, பல செய்திகளும் ஐ யக்கூமு அவங்க வந்து நிற்கக்கூடும். யக்கூமுன்னு ஜம்மாவுது பாருங்க, ஜெய்தூன ஜம்மானா யக்கூமு ஜம்மாவுது. அசா அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி அங்கே இந்த வருங்காலம் மாறிக்கிட்டே போகும். அதே மாதிரி அசத் ஹிந்துன், ஹிந்து என்பவள் பொம்பளைக்கு பேர், அன் தகூம அவள் நிற்கக்கூடும். இந்த அசாங்கிறது பெண்பா, இதனால தான் ஃபேலில் சேர்த்துருக்குறாங்க. இந்த அசா என்பதற்கு அசத்து வருதில்ல, சர்ஃபுன்னு ஒன்று வந்துருச்சுல, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேல் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து ஃபேலில் வந்து சேர்த்துட்டாங்க. குறைவான ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இந்த இலக்கண மேதைகளில் ரொம்ப கம்மியான ஆளுக்கு வந்து அசா அசை அசவுன்னு மொத்தம் 14 வரும், லைசவுக்கு மாதிரி வரும்னு சொல்கிறார்கள். ஆனால் அப்படி அதிகமான பயன்பாடு இல்லை. அசா அசத்து ரெண்டு தான் பயன்பாட்டில் இருக்குது. அசா அசை அசவு, அசத் அசத்த அசைனா அசைத்து அசைத்துமான்னு அம்புட்டுன்னு சொல்லலாம், மாலி பூரா வரும்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ரேராக ஏதாவது சில உதாரணங்களை காட்டி சொல்கிறாங்க.
அதிகமானவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரெண்டு தான் வருங்கிறாங்க. அசா அசத். அசா ஆம்பளைக்கு அசா வரும், பொம்பளைக்கு அசத்து வரும். அப்போ அசத்து ஹிந்துன் அன் தக்கூம, ஹிந்து வந்ததுனால யக்கூமன் இல்லாமல் தக்கூமன் மாற்றிக்கிறணும். இப்படி தான் இதனுடைய அமல்கள் இருக்கும். இது ஒரு அமலை. அது ஃபேலுக்கு இஸ்முக்கு ரஃபு செய்யும், ஹபருக்கு நசபு செய்யும்னு சொன்னாலும் அந்த ஹபர் வந்து என்னவா இருக்குது, வருங்கால வினையாக இருந்து அன் போட்டதுனால அந்த எந்த ரப்பும் வெளிப்படாது. சரியா? இப்படி தான் அதை பயன்படுத்துவாங்க. அல்லது என்ன செய்யலான்னு கேட்டால் மாற்றியும் போடலாம். அந்த அசா போடுறோம்ல, இந்த அசா இப்போ அசத்து ஹிந்துன்னு இருக்குல்ல, அசத்து அந்த கூம ஹிந்துன், அந்த கூமத்துக்கு முன்னாடி போட்டு இப்படியும் பேசலாம். அந்த கூம ஹிந்துன் இப்படியும் பேசலாம். அசத்து அந்த கூம ஹிந்துன், ஹிந்து வந்து அந்த நிற்கக்கூடும். அசத்து ஹிந்துன் அந்த கூம அப்படின்னு சொல்லிக்கிறலாம். அசத்து அந்த கூம ஹிந்துன். அல்லது அசத்து இதே மாதிரி அசத் ஜெய்தானி எங்கே கூப்பிட்டுருக்குல்ல, இதே என்ன செய்யலாம், அசா ஜெய்தானின்னு வருதுல, ஐய கூம ஜெய்தூனா, ஐய கூம இதை முன்னாடி போட்டு ஐய கூம ஜெய்தூனா. இப்போ ஜம்மு தேவையில்லை, ஐய கூமான்னு வரக்கூடாதுல்ல. அசா ஐய கூம ஜெய்தூன இப்படி வரும். என்னடா அந்த ஃபாயில் பின்னாடி வந்தால் ஃபேலு ஒருமையாக தானே இருக்கணும், அதனால் மாற்றிக்கிறணும். இப்படி வரும். அதே மாதிரி அசா ஜெய்துன் ஐய கூமன் இருக்குது. இது இப்படின்னு சொல்லலாம். அசா ஐய கூம ஜெய்துன், ஜெய்தை கட் பண்ணி பின்னாடி கொண்டு போயிடுறது. அசா ஐய கூம ஜெய்துன். இது இப்படின்னு சொல்லலாம். அசா ஐய கூம ஜெய்துன், ஜெய்து நிற்கக்கூடும். இந்த மாதிரியான ஒரு சொல்லு அஃபால் முகாரபான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஃபேலுக்கு என்ன செய்யும், அது வந்து இஸ்முக்கு ரஃபு செஞ்சிடும். இது ஒரு வகை அசாங்கிறது. ஆனால் அன்னு வரணும். அசாவுக்கு பிறகு வரக்கூடியதில் என்ன இருக்குன்னு அதனுடைய ஹபரில் அந்த மெசேஜில் ஜெய்து எதுக்கு நெருங்குறான்னு சொல்கிறோம்ல, எதுக்கு நெருங்கிட்டானோ அதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வருங்காலமாக இருக்குன்னு அதில் அன்னு சேரணும். அன்னு இல்லாமல் என்ன செய்யாது, வராது. சரியா? அதே மாதிரி வந்து அசாவுக்கு அடுத்தது இன்னொரு சொல் வந்து என்னென்னு கேட்டால், இந்த அசாயை குறைஞ்சி சொல்லியாச்சு. காதன்னு ஒரு சொல் இருக்குது. அசான்னு ஒரு அஃபால் முக்காரபாவில் ஒன்று வந்து அசா, இரண்டாவது காதன்னு சொன்னால் நெருங்கி விட்டான்னு அந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியதான். இல்லைங்களா? நெருங்கி விட்டு ஒரு செயலை செய்ய நெருங்கி விட்டான், செயலை ஒன்றும் செய்யலை, வந்து நெருங்கிட்டான் அப்படிங்கிறது இதை போடுவாங்க. அது உதாரணமாக இதுக்கு என்ன வித்தியாசம், அசாவும் காதும் ஒன்று தான். வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அசாவுக்கு பிறகு வருங்கால வினை வரும்ல ஹபரு, அதில் அன் சேரணும். ஹபர் மெசேஜ் இருக்குல்ல, ஜெய்து எதுக்கு நெருங்கிட்டான்னு சொல்லுவோம்ல, அதை வருங்காலமாக சொல்லணும். அதில் அன் என்பதை சேர்க்கணும் என்பது அசாவுடைய சட்டம். காதவுடைய சட்டம் என்னன்னு கேட்டால் அர்த்தம் அதே தான். காதவுடைய சட்டம் என்னன்னு கேட்டால், அந்த வருங்கால வினையைத்தான் சொல்லணும், அன் சொல்லக்கூடாது. காத செய்துன் எஜிவுன்னு சொல்லணும், அன் எஜியான்னு சொல்லக்கூடாது. அசா போட்டிங்கன்னா அன் போட்டுக்கிறணும், காதவை போட்டிங்கன்னா அன் இல்லாமல் சொல்லணும். காத ஜெய்துன் யகுலு, ஜெய்து சாப்பிட நெருங்கி விட்டான். காத ஜெய்துன், ஜெய்து யகுலு சாப்பிட நெருங்கி விட்டான். அப்போ அன் இல்லாமல் வருங்கால வினையாக சொல்லுவாங்க. அப்போ அசாவும் காதவுக்கு என்ன அர்த்தம்னா நெருங்கிட்டான்னு தான் அர்த்தம். நெருங்கி விட்டான், கூடும், எது ஒன்றா வச்சுக்கிறங்க. அப்போ காத ஜெய்துன் யஹுருஜு, அசா ஜெய்துன் அன் யஹுருஜ. அசா போட்டிங்கன்னா அசா ஜெய்துன் அன் யஹுருஜன்னு போடணும். காத போட்டிங்கன்னா காத ஜெய்துன் யஹுருஜு, காத ஜெய்துன் யகுலு, அன் இல்லாமல் சொல்லணும். இதுதான் அசாவுக்கும் காதவுக்கும் உள்ள வேறுபாடு. ரெண்டுமே ஒரு செயலை செய்வதற்கு நெருங்கி விட்டதை காட்டும். இன்னும் செய்ய நெருங்கி விட்டான்னு அர்த்தம் செஞ்சாலும் தப்பு கிடையாது. அதான் செய்யக்கூடும்னாலும் சரிதான். காத ஜெய்துன் எஜீவு, ஜெய்து வருவதற்கு நெருங்கி விட்டான், அல்லது ஜெய்து வரக்கூடும். ஜெய்து நம்ம மொழியில் எது நெருக்கத்தை கொடு அந்த மொழி அர்த்தம் செஞ்சுக்கிற வேண்டியதான். நெருக்கத்தை கொடுக்கணும், அந்த செயலுக்கு நெருங்கிட்டான்ங்கிற கருத்து வரணும், அவ்வளவுதான். அது உங்கள் பாஷையில் எப்படி வருது அப்படி செஞ்சுக்கிற வேண்டியதான். இப்போ காத ஜெய்துன் எஜீவுக்கு எப்படி அர்த்தம் செய்யலாம், ஜெய்து வருகைக்கு வருவதற்கு நெருங்கி விட்டான், அல்லது ஜெய்து வரக்கூடும். கூடும் அதுக்கு தானே சொல்லுவோம், நெருங்கிட்டான்ங்கிறது தானே சொல்லுவோம். அப்படி நம்ம பாஷையில் என்ன இருக்குதோ என்ன செய்கிறது அதை பயன்படுத்திக்கிற வேண்டியது.
அப்போ அசாவும் காதவும் சேம் ஒன்று தான். வித்தியாசம் என்னென்னு கேட்டால் அதுக்குரிய ஹபர் இருக்குல்ல, ஹபர்னால் அந்த மெசேஜ் என்ன எதுக்கு நெருங்கிட்டான்னு சொல்ல போகிறோம்ல, அது அன் சேர்ந்து வரும். அசாவில் காதவில் வந்து அன் இல்லாமல் வரும். இதுதான் வேறுபாடை தவிர அர்த்தத்தில் என்னென்னு கேட்டால் நெருங்கிட்ட ரெண்டு நெருங்கிறது தான். இது நெருங்கி விட்டான். அப்போ இது மாதிரி ஒன்று ஒரு இருக்குது. காதவில் என்ன வரும்னா எல்லாமே வரும். காதத்து வரும், முழுசும் வரும். காது காதத்து காதா கிதுன கித்த கித்துமா கித்தும் கித்தி கித்துமா கித்தும்னு கித்து கிதுனா என்று என்ன செய்யும், அனைத்துமே வரும் காதவில். அதே மாதிரி வந்து வருங்காலமும் வரும். எக்காது எக்காதானி எக்காதுன்னா தக்காதானி எக்கதுன வரும். லா எக்காது லம் எக்கது எல்லாமே வரும். அந்த காதுங்கிறது வந்து சர்ஃபில் வந்து அம்புட்டும் வரும். அசாவில் வந்து அசத் அவ்வளவுதான். காதவில் என்னென்னா காதவுடைய அனைத்துமே செய்யலாம் வந்து சொல்லுமே வரும். காத செய்துண்டு. அப்போ காத செய்துன் எஜீவு லம் எக்கது செய்த பாருங்கள். லம் எக்கது செய்துன் எஜீவு, இது லம் எக்கதுன்னு வந்திருக்கு. இந்த எக்கதுங்கிறது என்ன சொல்லு, காதை தான். காதவுடைய வருங்காலம் எக்காதுவில் லம்மு சேர்த்தா லம் எக்காதுன்னு வரும்ல. இந்த லம் சேர்த்தோன்னு ரெண்டு சுக்குன் ஆயிருமில்ல. அதனால் என்ன செய்யணும், எக்காதுன்னு இருக்கிறதுல எக்காதூன் இருந்துச்சு. லம் வந்தோன்னு ஜசம் செஞ்சிட்டோம் எக்காதுண்டு. அப்போ அந்த அலிஃபு வந்து என்ன செய்யணும், தூக்கிடுவோம். லம் எக்கத், இது காதை தான். அப்போ லம் எக்கது செய்துன் எஜீவு, ஜெய்து வந்து வருவதாக இல்லை, வர நெருங்கவில்லை, வர வாய்ப்பு இல்லை, வர அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லும்போது நெருங்கிட்டான்னு சொல்லும்ல, அந்த நெருங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று நஃபி செய்வதற்கு சொல்லலாம். லா எக்காதுன்னு போடலாம். இப்படி என்ன வேண்டாலும் என்ன செய்யலாம், போட்டுக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்ன, அசாவுக்கும் காதவுக்கும் வருங்காலம்தான் ஹபராக வரணும். ஆனால் அந்த வருங்காலத்தில் அன் சேர்ந்து வரணும் அசாவில், அன் சேராமல் வரணும் காதவில். அசாவில் வந்து அசாவும் அசத்து ரெண்டு தான் இருக்கிறது. காதவில் வந்து எல்லாமே இருக்குது. காதவில் வந்து என்ன இருக்குது, சென்ற காலம் வருங்காலம் அனைத்துமே என்ன வரும், எல்லாமே அதில் வந்துடும். இது ஒரு விஷயத்தை வித்தியாசத்தை விளங்கிக்கிறேன்னு, இதெல்லாம் நெருக்கத்தை காட்டுவதற்காக உள்ள ஒரு சொல்லு. அதே மாதிரி கரபன்னு ஒரு சொல் இருக்குது. இந்த கரபன்னு சொன்னால் இவ்வளோ தான் அந்த கிதாபில் கொடுத்துருப்பாங்க. இந்த கரபை மாதிரி இன்னும் சில சொற்கள் அதையும் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். கரபை மாதிரி இன்னும் சில சொற்கள் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த வந்துட்டான் கரபை மாதிரி ஜாலன்னு ஒன்று இருக்குது. ஜாலன்னா ஆக்கினான்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு விஷயத்தை ஆக்குறது இருக்குல்ல, ஆக்குறது. ஜாலை வந்து கற்பனை செய்கிறது. ஜாலன்னா ஏற்படுத்துறது. ஜாலவுக்கு ஏராளமான அர்த்தம் இருக்குது ஜாலங்கிறதுக்கு. ஜாலன்னா என்னது, ஜால்னாக்கும் உங்களை ஹலீஃபாக்களாக ஆக்கணுங்கிற அர்த்தத்தில் வருது. அதே மாதிரி வந்து நீங்கள் தஜாலூன நீங்கள் இதில் காலமாட்டை கடவுளாக வாக்குனீங்கன்னு சொல்கிறார்ல, அதுலேயும் ஜாலன்னு தான் வருது. ஆக்கினீர்கள், அது கற்பனை செய்தீர்கள். அப்போ கற்பனை செய்கிறது, ஆக்குறது, ஏற்படுத்துறது, இப்படிங்கிற பல அர்த்தம் ஜாலாவுக்கு இருக்கிறது. அந்த ஜாலை இல்லை, இது இன்னொரு ஜாலை என்பதற்கு வந்து ஆக்கினான்ற அர்த்தம் செய்யாமல் இந்த ஜாலை என்னென்னா முகாரபாவுடைய ஜாலை. இதை வச்சுக்கிறங்க என்னன்றது. இது ஒரு சொல். கரபா ஒன்று, ஜாலை ஒன்று. அதே மாதிரி வந்து தஃபிக, இது ஒரு சொல். இதுவும் என்னது, இது தஃபிக்கவும் அந்த கரப மாதிரி ஒரே அர்த்தத்தில் வரக்கூடிய சொல்லு தான். அதே மாதிரி அகதன்னா பிடித்தாண்ட அர்த்தம் இருக்குது, எடுத்தாண்ட அர்த்தம் இருக்குது. அந்த அகதை இல்லை, அந்த அர்த்தத்தில் வந்தால் அந்த வாக்கியத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். இது வேறு அகதை, இது முகாரபாவுடைய அகதை. 4 இருக்குது. என்னது, அகதை ஒன்று, தஃபிக ஒன்று, ஜால ஒன்று, கரப ஒன்று. அப்போ கரப, ஜால, தஃபிக, அகத, இந்த 4 சொற்கள் ஒரே அர்த்தமாக இருக்குன்னு 4 ஒன்றா சொல்கிறேன். வரிசைப்படி இல்லாமல் சேர்த்து சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், இந்த ஒன்று தான் கித்தாப்பில் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஆமில் கித்தாப்பில் இதே ஒன்று மாதிரி இன்னொரு 3 இருக்கிறது. அது வேறு வேறு கித்தாப்புகளில் போட்டிருப்பாங்க. அப்போ இதுக்கு கரபோட எதை சேர்த்துக்கிறேன்னு, கரப, ஜால, தஃபிக, அகத, இந்த 4மே என்னென்னு கேட்டால் முகாரபாவுடைய சொல்லு. இது எதுக்கு வரும்னு கேட்டால், ஒரு செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான்றதுக்கு சொல்கிறதுக்கு வரும். அந்த அர்த்தத்தில் வரும்னு சொன்னோம்ல,
செயலை வந்து நெருங்கலை, ஆரம்பிச்சுட்டான், முடிக்கத்தான் இல்லை, செஞ்சு முடிக்கலையே தவிர ஒரு மேடையில் ஏறி பேச ஆரம்பிச்சிட்டான். ஜால எத்தக்கல்லமும் பேச ஆரம்பித்து விட்டான். ஜாலவுக்கு பிறகு ஒரு வருங்காலம் வருத, பேச ஆக்கினாண்ட வருமா? உங்களுக்கே தெரியும் என்ன அர்த்தம் செய்யணும்னு. ஜாலன்னு ஆக்கினாண்ட அர்த்தம் இருந்தாலும் ஜால எல்ரிபுண்டா எப்படின்னு அர்த்தம் செய்வீங்க? ஜால எல்ரிபு அடிப்பான் ஆக்கினாண்ட அர்த்தம் வருதா உங்களுக்கு? வரல. அப்போ அந்த ஜாலுக்கு வேறு அர்த்தம் செய்யணும். என்ன அர்த்தம்? முக்காரபா அர்த்தம். ஜால எல்ரிபு, அந்த ரெண்டு வினைச்சொல் ஒன்றா வரலாமா? ரெண்டு வினைச்சொல் வந்து அர்த்தம் செய்யலுமா? ஜால ஆக்கினான், எல்ரிபு அடிப்பான். எப்படி அடிப்பான் ஆக்கினான்டா ஒட்ட மாட்டேங்குது பாருங்களேன். அப்போ விளங்கிக்கிறோம் இந்த ஜாலை வந்து எந்த ஜாலை இல்லை, ஆக்கினான்கிற ஜாலை இல்லை. இப்போ வருங்காலமாக வந்துருச்சுல, ஜால ஏக்குழு, ஜால எல்ரிபு அப்படின்னு வந்துச்சிங்கன்னா அந்த இடத்தில் ஜாலவுக்கு என்ன அர்த்தம் தான் செய்யணும்? முகாரபா, அதாவது எல்ரிபுன்னு இருந்தால் அடிப்பான் தானே. ஜால எல்ரிபு அடிக்க துவங்கினான். ஜால ஏக்குழு சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அப்போ ஒரு செயலை செய்ய துவங்கிட்டான் என்ற அர்த்தத்துக்கு கரப, அது மாதிரி ஜால, அது மாதிரி தஃபிக, அது மாதிரி அகத, இந்த நாளையும் பயன்படுத்தலாம். இது பற்றிய கூடுதல் ஒருத்தன் என்ன செய்வோம் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.